வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். செம்மணி புதைகுழி உண்மைகள் தெற்கின் மனச்சாட்சியை தட்டியெழுப்ப வேண்டும். அருட்தந்தை மா சக்திவேல். செம்மணி புதைகுழியில் இருந்து புதிதாக 12 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம். சுகாதார சீர்கேடான உணவு விற்பனைக்கு எதிராக கடும் நடவடிக்கை. 6 மாத சிறை தண்டனை. 1,23,000 ரூபாய் அபராதம். இலங்கையில் தீவிரமடையும் டெங்கு. மாணவர்கள் உட்பட 21 பேர் மரணம். காணாமல் போன 6 வயது சிறுவன் சடலமாக மீட்பு. அம்பாறையில் குடும்பஸ்தர் சிறை கூடத்தில் உயிரிழப்பு. 2 போலீசார் இடைநிறுத்தம். 5 வயது சிறுமி பாலியல் பலாத்காரம். 65 வயதுடைய நபர் அதிரடி கைது. பிள்ளையுடன் சென்ற தந்தையை மோதி தள்ளிய பேருந்து. பரிதாபமாக உயிரிழந்த நபர். இசாரா செவ்வந்திக்கு தடுப்பு காவல் நீடிப்பு. நீதிமன்றம் உத்தரவு. 2 கோடிக்கும் அதிக மதிப்புள்ள கஞ்சாவுடன் இளைஞர் கைது. கோர விபத்தில் சிக்கிய இந்திய விமானப்படை விமானம். 5 பலி. ஈரான் அமெரிக்கா இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து அராக்சி விசேட அறிக்கை. ஈரான் ஒப்பந்த விவகாரம். அமெரிக்க ஜனாதிபதி கடுமையான எச்சரிக்கை. தொடர்வன விரிவான செய்திகள். செம்மணி சமூக புதைகுழி அகழ்வு பணிகளில் வெளியாகும் மனித எச்சங்களும் குழந்தைகளின் பாவனை பொருட்களும் இலங்கையில் இடம்பெற்ற இன அழிப்பு மற்றும் மனித உரிமை மீறல்களின் கொடூர உண்மைகளை வெளிச்சமிட்டு காட்டுவதாக சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருட்தந்தை மா சக்திவேல் தெரிவித்தார். அவரால் சனிக்கிழமை வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார். செம்மணி சமூக புதைகுழியின் அகழ்வு பணிகள் தொடர்கையில் தற்போது குவியலாகவும் மனித எச்சங்கள் காணப்படும் நிலையில் அதற்கு மத்தியில் சிறுவர்கள் குழந்தைகளது உடல் எச்சங்களோடு அவர்களின் பாவனை பொருட்களான பால் போத்தல் விளையாட்டுப் பொருட்கள் வெளிவந்து கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். செம்மணி மனித புதைகுழியிலிருந்து இன்று புதிதாக 12 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டதோடு இதுவரை 353 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அத்துடன் 7 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்டத்தின் 23ஆம் நாள் அகழ்வு பணி இன்று முன்னெடுக்கப்பட்டது. இதுவரை 334 எலும்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. சங்கானை சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையின் கீழ் அண்மை காலமாக உணவகங்கள் மற்றும் நடமாடும் உணவு விற்பனை நிலையம் மீது தொடர்ச்சியான சுகாதார பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கடந்த வாரம் சங்கானை, சுழிபுரம் மற்றும் அராலி பொது சுகாதார பரிசோதகர் பிரிவுகளில் நடத்தப்பட்ட திடீர் சோதனையின் போது சில உணவகங்கள், 3 நடமாடும் பான் வாகனங்கள் மற்றும் ஒரு ஐஸ்கிரீம் விற்பனை வாகனம் சுகாதார சீர்கேட்டுடன் காணப்பட்டது. இதையடுத்து குறித்த உணவு விற்பனையாளர்களுக்கு எதிராக பொது சுகாதார பரிசோதகர்களால் நேற்று மல்லாகம் நீதிமன்றில் 10 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இலங்கையில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருவதாக சுகாதார பிரிவினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதன் காரணமாக மருத்துவமனைகளின் கொள்ளளவு எல்லை தாண்டியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. தற்போது வரை டெங்கு நோய் காரணமாக 21 பேர் உயிரிழந்ததோடு அவர்களுள் 5 பாடசாலை மாணவர்கள் அடங்குவதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் தற்காலிக பணிப்பாளர் மருத்துவர் கபில கண்ணங்கர தெரிவித்தார். டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் எதிர்வரும் 15ஆம் தேதி முதல் டெங்கு ஒழிப்பு வாரம் ஒன்றை முன்னெடுக்க பொது நிர்வாக உள்நாட்டு அலுவலர்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. பொது இடங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களை உள்ளடக்கும் வகையில் இந்த ஒழிப்பு வாரம் எதிர்வரும் 20ஆம் தேதி வரை செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புலோலி தெற்கு பகுதியில் காணாமல் போன 6 வயது சிறுவன் ஒருவர் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளார். குடும்பத்தினரால் சிறுவன் காணவில்லை என்று நேற்றிரவு போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை தொடர்ந்து பருத்தித்துறை போலீசார் விசாரணைகளையும் தேடுதல் நடவடிக்கையும் உடனடியாக ஆரம்பித்தனர். தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட தேடுதலில் சிறுவனின் வீட்டுக்கு அருகில் அமைந்து கிணறொன்றிலிருந்து அவரது சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குடும்ப பிரச்சினை ஒன்றுக்காக கைது செய்யப்பட்டு சிறைக்கூடத்தில் அடைத்து வைக்கப்பட்ட குடும்பஸ்தரின் உயிரிழப்பு தொடர்பான விசாரணை இடம்பெற்று வருகின்ற நிலையில் சம்பவ தினத்தில் கடமையாற்றிய 2 போலீஸ் அதிகாரிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளனர். அம்பாறை காரைதீவு போலீஸ் நிலையத்தில் குடும்ப பிரச்சினை ஒன்றுக்காக கைது செய்யப்பட்டு போலீசாரின் தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட குடும்பஸ்தரின் மரணம் தொடர்பில் பல்வேறு மட்டங்களில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இந்த நடவடிக்கைகளை இலங்கை போலீசார் ஆரம்பித்துள்ளனர். இதற்கமைய சிறைக்கூடத்தில் கடந்த 7ஆம் தேதி இரவு இச்சம்பவம் இடம்பெற்ற வேளை கடமையில் இருந்த 2 போலீஸ் சார்ஜென்ட்டுகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதோடு காரைதீவு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி RIP ஜெயரட்னவுக்கும் உள்ளக விசாரணை மற்றும் ஒழுக்காற்று நடவடிக்கைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாதவி பகுதியில் 5 வயது மழலை பள்ளி மாணவியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டில்
65 வயதுடைய வர்த்தகர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். மாதம்பே கருக்குவெட்டாவு பகுதியைச் சேர்ந்த இந்த சந்தேக நபர் பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயார் அளித்த முறைப்பாட்டை தொடர்ந்து கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையில் பாதிக்கப்பட்ட சிறுமி பிஸ்கெட் வாங்க சந்தேக நபருக்கு சொந்தமான சில்லறை விற்பனை கடைக்கு சென்றபோது இந்த சம்பவம் இடம்பெற்றது. சந்தேக நபர் சிறுமியை ஆசை வார்த்தை கூறி கடையின் உட்பகுதிக்கு அழைத்துச் சென்று அங்கு துஷ்பிரியத்தை நிகழ்த்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட சிறுமி தற்போது சிலாவம் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு விரிவான வைத்திய பரிசோதனைக்காக நீதித்துறை மருத்துவ அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். குருநாகல் புத்தளம் வீதியின் ஹரத்கம சந்திக்கருகில் இடம்பெற்ற பேருந்து விபத்தொன்றில் நபர் ஒருவர் உயிரிழந்தார். நேற்று இடம்பெற்ற விபத்தில் அவுலேகம பகுதியைச் சேர்ந்த 40 வயதுடைய தந்தையை உயிரிழந்தார். தனது 5 வயதுடைய பிள்ளையை தூக்கிக் கொண்டு வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த போது இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளது. புத்தளம் நோக்கி பயணித்த பேருந்தொன்று உயிரிழந்தவரை மோதி தள்ளியதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த தந்தையும் பிள்ளையும் உடனடியாக நிகரவெற்றி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கு சிகிச்சை பெற்று வந்த தந்தை உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமுற்ற பிள்ளையை மேலதிக சிகிச்சைக்காக குருநாகல் போதனா மருத்துவமனைக்கு மாற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கனேமுல்ல சஞ்சீவாவின் மரணத்தோடு தொடர்புடைய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள இசாரா சவந்தியை மேலும் 30 நாட்களுக்கு தடுத்து வைத்து விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் முன்வைக்கப்பட்ட காரணிகளை ஆராய்ந்த பின் கொழும்பு பிரதம நீதிவான் அசங்கேஸ் போதரகம இந்த உத்தரவை பிறப்பித்தார். சந்தேக நபரான இசாரா சவந்திக்கு எதிராக இதற்கு முன்னர் பெறப்பட்ட 30 நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவு நேற்றுடன் நிறைவடைவதை அடுத்து மேலும் 30 நாட்களுக்கான புதிய தடுப்பு காவல் உத்தரவு பெறப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. ரத்மலானை பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது 2 கோடி ரூபாவுக்கும் அதிகமுடைய பெறுமதியுடைய கஞ்சா போதைப்பொருளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். கல்கிசை குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலை தொடர்ந்து அதிகாரிகள் மேற்கொண்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது இந்த கைது இடம்பெற்றுள்ளது. சந்தேக நபரின் உடைமைகளில் இருந்து 3 கிலோகிராம் 125 கிராம் கஞ்சா போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றின் சந்தை மதிப்பு 2 கோடிக்கும் அதிகமாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர் 29 வயதுடைய இளைஞர் என அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இந்த போதைப்பொருள் எங்கிருந்து கொண்டுவரப்பட்டது, வேறு நபர்களுடன் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் கல்கிசை குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இனி சர்வதேச செய்திகள். இந்திய விமானப்படைக்கு சொந்தமான AN 32 போக்குவரத்து விமானம் ஒன்று இன்று அசாமின் ஜோர்ஹட் விமானப்படை தளத்தில் விபத்துக்குள்ளானது. இந்த விமானத்தில் இருந்த 5 வீரர்கள் உயிரிழந்ததாக இந்திய விமானப்படை உறுதிப்படுத்தியுள்ளது. ஜோர்ஹட் விமான நிலையத்தில் தரையிறங்க முயன்ற போது விமானம் விபத்துக்குள்ளானதாக இந்திய விமானப்படை தெரிவித்துள்ளது. விபத்துக்கான காரணம் இன்னும் வெளியிடப்படவில்லை. மேலும் இது குறித்து விசாரிக்க சிறப்பு விசாரணைகள் ஏற்கனவே தொடக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. எதிர்வரும் நாட்களில் அமெரிக்காவுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை அறிவிக்க வாய்ப்புள்ளதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அறிவித்துள்ளார். எனினும் இது இன்னும் இறுதி செய்யப்படவில்லை என்றும் கூறியுள்ளார். ஈரானிய தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய செய்தியில் இதுகுறித்து அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான சாத்தியமான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கட்டமைப்பில் போர்க்களத்தில் இஸ்லாமிய குடியரசு அடைந்த வெற்றிகளை ஒருங்கிணைப்பது இந்த ராஜதந்திரத்தின் நோக்கம் என்றும் அவர் தெரிவித்தார். அந்நாட்டுக்கு எதிரான சமீபத்திய தூண்டுதலற்ற அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புகளை எதிர்கொண்டு வெற்றி பெற்ற ஒரு தரப்பு இஸ்லாமிய குடியரசு என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானுடனான ஒப்பந்த விவகாரத்தில் அந்நாட்டு ஊடகங்கள் வெளியிடும் கசிவு தகவல்களை யாரும் நம்ப வேண்டாம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடுமையாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் தரப்பு வெளியிடும் தகவல்களுக்கு உண்மையில் தயாராகி வரும் ஒப்பந்தத்திற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்று அவர் ஆவேசமாக தெரிவித்தார். ஈரானியர்கள் வணிகம் செய்வதற்கோ அல்லது பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கோ தகுதியற்ற நேர்மையற்ற மனிதர்கள் என்று விமர்சித்த ட்ரம்ப் அவர்களிடம் நல்லெண்ண அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்துவது சாத்தியமில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.